ஒருவேளை அந்த பொண்ணு போய் சொல்லிட்டானா, அதாவது நீ ஃபோர்ஸ் பண்ண, பிரஷர் போட்ட, அவளோட கேஸ வாபஸ் வாங்க சொல்லினு, அப்ப நீ என்ன பண்ணுவ? எந்த பெயிலால இப்படி சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கியோ அது கேன்சல் ஆயிடும். திரும்பியும் ஜெயிலுக்கு போயிடுவ. You want that? I don't want to go back. It's okay, then cheer up. Come on. Come here, free-ஆ இரு. போதும், எல்லாம் சரியாயிடும். There's a time for everything. நீ வா என் கூட, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். வா. Thank you so much. நீ என்ன டோர் திறக்க விடாம தடுத்ததுக்கு. நான் மட்டும் டோரை திறந்திருந்தா நிச்சயம் ரன்பீர் என்ன பாத்திருப்பா. அதுக்கும் மேல டாட். Oh shit, my god, ரியா. நீ மறுபடியும் இப்படி பண்ணாத. நான் ஒரு தடவை மறுத்தனா அது மறுத்ததாதான் அர்த்தம். இப்ப நீ இங்க இருந்து கிளம்பு. அப்புறம் உனக்கும் எனக்கும் டீல் முடிஞ்சு போச்சு. Do not call me, please. உனக்கு இன்னமும் டைம் இருக்கு. ஒரு தடவை யோசனை பண்ணிக்கோ. நான் இப்போ உன்னை இங்க தனியா விட்டுட்டு போறேன் and I am waiting for your call. அதனால யோசனை பண்ணி எனக்கு கால் பண்ணு. Come on, பெரியம்மா. நீ ஒண்ணு வெளிய ஆள் கிடையாது, அதனால நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். ஆனா இன்னைக்கு ரன்பீரை காப்பாத்தி நீ என்ன கடனாளி ஆக்கிட்ட. என்ன கடன் பட வச்சிட்டேன்? இந்த நன்றி கடனோட பாரம் எங்களால தாங்க முடியல. இப்போ அடுத்த அம்மா வேற சொல்லுவாங்க, ஒருவேளை ரன்பீருக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, அவனுக்கு இந்த அடிலாம் பத்தாது. இன்னும் 2-3 சேர்த்து போட்டு. இந்த மாதிரி சீன் பார்க்க கிடைக்காது. வழக்கமா நீங்க வாங்குவீங்க, நாங்க பாத்துக்கிட்டு இருப்போம். என்னமா? சரி உள்ள வா. இதுக்கப்புறம் நான் உன்னை வெளியில எங்கேயும் போக விட மாட்டேன். ஆபீஸ் போலாம்லண்ணா? கண்டிப்பா கூடாது, எங்கேயும் போக கூடாது. இல்ல மம்மி, அப்படி எப்படி முடியும்? நான் மாட்டிப்பேன். அதெல்லாம் முடியாது. நான் என் சொந்த வீட்லயே அரெஸ்ட் ஆகி உட்கார்ந்தேன்னா வெளியே கில்ட்டியா நான் ஃபீல் பண்றேன்னு நினைச்சுப்பாங்க. எனக்கே அப்படிதான் தோணும். என் மேல தப்பே இல்ல, நான் ஏன் வெளியே போக கூடாது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ எங்கேயும் வெளியில போக கூடாது. வெளியில போக கூடாதுன்னா போக கூடாது. ஒருவேளை நீ வெளியில போனேன்னு வச்சுக்கோ, ஜனங்க உன்னை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. இவன் ரொம்ப மோசமானவன்னு தர இல்லாம பேசுவாங்க. கேஸ் முடியற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது. ஜஸ்ட் கேஸ் முடியற வரைக்கும் நீ வீட்லயே இரு. நான் வெளியே இருந்தாலும் உள்ள இருந்தாலும் பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நான் வெளியே இருந்தா அட்லீஸ்ட் அவங்க வாயாவது அடைப்பேன். வீட்டுக்குள்ள இருந்தா வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. ஐம் சாரி மம்மி. அப்புறம் நல்ல பேரை பத்தி பேசுறீங்களா? நல்ல பேரை பத்தி என்ன நடக்கும்னு தெரியும்ல. நான் வெளியே போலன்னு வைங்களேன், அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க ரன்பீர் அப்படிதான் பண்ணிருப்பான்னு. நான் எந்த தப்பு பண்ணல, உங்க எல்லாருக்கும் தெரியும். அண்ட் ஐம் சாரி பாட்டி, நீங்களே அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. என்னால வீட்டுல எல்லாம் உட்கார முடியாது. என் மேல எந்த தப்பும் இல்ல, நான் ஏன் வீட்டுல உட்காரணும்? பல்லு பாருங்க, ரன்வீர் கரெக்டா தான் பேசுறான். அவன் போகட்டும். என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? போய் உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ண. ஐ திங்க் இஸ் ரைட். நான் என்னத்த சொல்றது? அதான் நீங்களும் பேசிட்டு இருக்கீங்களே, நீயே எடுத்து சொல்லு. இந்த வீட்டுல ஏன் பேச்சை விட உன் பேச்சுக்கு தான் மதிப்பு அதிகம். என்ன பொறுத்த வரைக்கும் ரன்வீரை வீட்டுல அடைச்சு வைக்க வேண்டாம், போக விடுங்க இவனை. இப்ப பெரியமாவும் சொல்லிட்டாங்களே. அதுக்கு மம்மிக்கு என்ன வந்தது? எல்லா விஷயத்திலயும் ரன்பீருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுவும் அது தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும். ஓகே, தென் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லட்டுமா? இல்ல சொல்ல வேண்டாமா? இல்ல நான் சொல்லிடுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ரன்வீர் வெளியில போய் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். ஐ திங்க் இஸ் ரைட். ஏன்னா இவன் ஃபேஸ் பண்ணலனா ஜனங்க தப்பா தான் பேசுவாங்க. பட் go look them in the eye and tell you are not wrong. அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ உன் சஜஷன் சொல்லனா வேற யார் சொல்லுவாங்க? அப்பா சொல்லுவாரா, நான் சொல்லுவேனா? மம்மி இல்ல நீ தான் சொல்லணும். கோ, நான் கூட இருக்கேன். ஏய் எழுந்துரு. ஐயா என்னடாச்சு? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்களும் என்ன தப்பா தான் நினைச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன், எல்லாரும் மாதிரியும். நான் ரொம்ப பயந்துட்டேன் சீஃப், ரொம்ப பயந்துட்டேன். டே, அப்படி எப்ப கில்ட்டியா யோசிப்பேன்? இத பாரு, நானும் உன் வயசை தாண்டி வந்தவன் தான். புரிஞ்சுதா? உன்னை பத்தி மத்தவங்க சொல்ற மாதிரி யூ ஆர் எ ஃபிளர்ட், யூ ஆர் எ பேட் பாய். நான் உன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ அந்த மாதிரி கிடையாது. யூ ஆர் எ ஜெம். அப்புறம் ஜெம் ஷைனிங்கா தானே இருக்கணும். போ, என்ஜாய் யுவர் செல்ஃப். தேங்க்ஸ் சீஃப், தேங்க் யூ so much. போதும்டா, நிறுத்துடா, எழுந்துரு. போதும். தேங்க் யூ. பண்ணிட்டே இருக்காத பல்லு. தேங்க் யூ சீஃப். சரி, ஒத்துக்கிறேன். ஆனா நீ ஆபீஸ்க்கு மட்டும் தான் போகணும். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. முதல்ல போய் குளிச்சுட்டு போ ஆபீஸ்க்கு. ஆண்டவா, உனக்கு கோடி கோடி நன்றிப்பா. வாட்ஸ் அப் ப்ரோ? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. ஏன்டா இவ்வளவு சென்டிமெண்ட் ஆயிட்ட? அதான் வெளியே வந்துட்டேன்ல.
ப்ரோ உனக்கு எதுவும் ஆகலையா? அது போதும். எனக்கு எதுவும் ஆகாது. டேட் இருக்காரு, சீஃப் இருக்காரு, யாராவது என்ன காப்பாத்திடுவாங்க. அப்படி யாரும் காப்பாத்த முடியலன்னா நீ எதுக்கு இருக்க? நீ என்ன காப்பாத்திடுவ. நான் உன்னை கேட்கவா? ரெண்டா கேள்றா. உட்காரு, உட்காந்து பேசலாம். என்னாச்சு ப்ரோ? நீ பிராச்சியை ஜெலஸா ஃபீல் பண்ண வைக்க தானே போன. ஆனா எப்படி போதையான நீ? ஐ மீன் நீ சரக்கு கூட அடிக்கல. ஆனா வாட் ஹேப்பன்ட்? பிராங்கா சொல்லணும்னா எனக்கும் அதுதான் புரியல. எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னே தெரியல. நான் முதல்ல நல்லா தான் இருந்தேன், அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. மாயாவே போய் எல்லார்கிட்டயும் சொல்றா. நான் அவகிட்ட ஓவர் ஃப்ரெண்ட்லி ஆகி நான் அவளை கட்டாயப்படுத்தி அவளோட கையை பிடிச்சி நான் இழுத்துட்டு போன மாதிரி கேட்டவங்க என்ன தப்பா தானே நினைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? பொண்ணுங்க பேச்சு தானே சபையேறும். அப்புறம் நான் எப்படி சொல்ல முடியும் பிராச்சியை ஜெலஸ் ஆக்குறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு? அப்படியே சொன்னாலும் என்ன சொல்லிருக்க முடியும்? யாரும் என்ன நம்பியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் விட்டு பாத்துக்கலாம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் டென்ஷனா இருக்கு. பிராச்சி மாயாவை கிஸ் பண்ற மாதிரி என்ன பாத்துட்டா. கிஸ்ஸா? ஃபேக்டா, அது ஃபுல்லா ஃபேக்டா. நான் மாயா கூட க்ளோஸா நிக்கும் போது பிராச்சி ஜெலஸ் ஆவறத நான் பார்த்தேன். ஆனா நான் அவளை எதுவும் பண்ணல, எதுவுமே பண்ணல. நான் அவளை டச் கூட பண்ணல. நான் பார்த்துட்டு இருந்த பிராச்சி பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்தா. ஆனா அவளுக்கு தோணி இருக்கும் நான் அவளை கிஸ் பண்ண மாதிரி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன அவ தப்பா நினைச்சிருக்க மாட்டால. நீ அவகிட்ட இதை பத்தி பேசினியா? இல்ல, இது வரைக்கும் பேசல. அதுக்காக தான் ஆபீஸ் போறேன். போய் அவளை பார்க்கணும், பேசணும், இதை பத்தி கேட்கணும். அவ என்ன தப்பா நினைச்சிருக்க கூடாது. இங்க பாரு ப்ரோ, அவளுக்கு சந்தேகம் கண்டிப்பா வந்திருக்கும். as you said, மாயாவை கிஸ் பண்ண மாதிரி நீ அந்த மாதிரி சீன் காமிச்சிருக்க. என்னோட லைஃப்லயே ரொம்ப முக்கியமான பர்சன் அவ மட்டும்தான். என்னை விட நான் அவளுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறேன். ஆனா பிராச்சி மட்டும் என்ன தப்பா புரிஞ்சிருந்தானா நான் செத்துருவேன்டா. ஏய் என்ன ப்ரோ இப்படி எல்லாம் பேசுற? அந்த மாதிரி எல்லாம் அவன் நினைச்சிருக்க மாட்டா. ஜஸ்ட் ரிலாக்ஸ். இங்க பாரு, பிராச்சி இஸ் a ஸ்மார்ட் கேர்ள் யார். அதாவது அவளுக்கு சந்தேகமே வந்திருந்தாலும் அதை கிளியர் பண்ணாம விடவே மாட்டா. அப்புறம் யோசிச்சு பாரு, பிராச்சி உன்னை சந்தேகப்படுவா, ஆனா இப்படிதானே முடிவு பண்ண மாட்டா. நீ போ, அவகிட்ட பேசு. Are you sure? 100%. சரிடா, கிளம்புறா. தேங்க்ஸ். நான் ஆபீஸ் போயிட்டு நான் அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்றேன் என்ன நடந்துச்சுன்னு. அத்தை, ரியா, what happened to you baby? முகலாம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? Come here. Calm down. Come here. இங்க உட்காரு. Come here. ரியா, நீ ரொம்ப பயந்து போயிருக்க. Tell me what is happening? அத்தை, நான் மாயா வீட்டுக்கு போனேன். இன்னைக்கு நான் வசமா சிக்கியிருப்பேன். அங்க டேடும் ரன்பீரும் வந்தாங்க. நல்ல வேலை சரியான சமயத்துல போய் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். இல்லனா என்ன பார்த்திருப்பாங்க. அத்தை, Smart move baby, smart move. தப்பு என்னோடதுதான். நான் அங்க உன்னை அனுப்பியிருக்கவே கூடாது. நெக்ஸ்ட் டைம் இது நடக்காம பாத்துக்கிறேன். பட் டெல் மீ ஒன் திங், மாயா கிட்ட அதை பத்தி பேசினியா? அதாவது சூசைட் பத்தி நம்ம என்ன பேசணுமோ அதை பத்தி. அதெல்லாம் பேசி பார்த்துட்டேன். அவ தெளிவா முடியாதுன்னு சொல்லிட்டா. கண்டிப்பா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. அவ அதை பண்ணிதான் ஆகணும். அப்புறம் டேமேஜ். ஐ ஹேட் அ கான்ஃபரன்ஸ் கால். யூ டோன்ட் வரி, நான் என்னோட ரூமுக்கு போறேன். நான் அப்புறமா பேசுறேன். உங்க சாரி ஸ்வீட் ஹார்ட், ஐ வில் கெட் பேக் டு யூ. யா ஐ வில் பி ஆன்லைன் 2 minutes. Are you okay? And I know நீ இப்படி தனியாவே சுத்திட்டு இருக்க. I know நீ இப்படி தனியாவே இருக்க. எனக்கு தெரியும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு. என்னால அதை தாங்க முடியல. என்னால உனக்கு ஏதாவது பண்ண முடிஞ்சா அது நல்லா இருக்கும். அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண விரும்புறேன். I want to there for you, ரன்பீர். I feel that. இது நடக்க வேண்டியதுதான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். நீதான் என்னோட பிஹேவியரை பார்த்துருக்கல. ஐ எம் a bad boy here. லைஃப்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்? அவ்வளோதான், ஃப்ளர்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இப்போவும் யோசிச்சு பார்த்ததுல மற்றவங்களுக்கு அது எப்படி தோணுன்னு. பட் இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சு போச்சு. மற்றவங்களுக்கும் அது தப்பாக தான் பட்டிருக்குன்னு. யாரும் வேற மாதிரி நினச்சிருக்க மாட்டாங்க. யூ நோ வாட் யார், என்னோட லைஃப்ல நான் தப்பு மட்டும்தான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது. எப்போவுமே டேட் கிட்ட இருந்து மணி திருடி இருக்கேன், பேப்பர்ஸ் திருடி இருக்கேன், ஊதாரித்தனமாக செலவு பண்ணியிருக்கேன், ஊர் சுற்றி எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் நான் என்ன பண்ணாலும் மற்றவங்கள ஹர்ட் பண்ண மாதிரி பண்ணதே இல்லை. எப்பவுமே இல்லை. என்னெல்லாம் பண்ணணும், எதிரில் இருக்கவங்கள அவங்களோட பெர்மிஷனோடையும் அவங்க பார்க்குற மாதிரியும் தான் பண்ணியிருக்கேன். எப்பவும் நான் யாரையும் ஹர்ட் பண்ணதில்லை. பொய் சொல்லியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் யாரையும் ஹர்ட் பண்ணதே இல்லை. மாயா, நான் அவகிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் கவர். அவள் என்னெல்லாம் பேசிட்டா என்னை பற்றி. தேவைதான், எனக்கு எல்லாம் தேவைதான். ஐ திங்க் ஐ டிசர்வ்ட் இட். சரி, என்னோட ஒப்பீனியன் உனக்கு முக்கியமா தோணுதா?
உன்னோடது மட்டும் இல்ல, இந்த வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட ஒப்பீனியனும் எனக்கு தேவைதான். வெளியாளுங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல. எல்லாரும் ரன்பீர் தான் தப்பு பண்ணிருப்பான்னு நினைச்சிருப்பாங்க. நான் அப்படிதானே இருக்கேன். இந்த வீட்ல இருக்க எல்லாரோட ஒப்பீனியனும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். நீ எந்த தப்பும் பண்ணல. ஐ ட்ரஸ்ட் யூ. அண்ட் லைஃப்ல யாரு உன் கூட நின்னாலும் நிக்கலனாலும் நான் உனக்கு எப்பவுமே துணையா நிப்பேன். நான் உன்னை நம்புறேன். அப்புறம் நான் சத்தியமா சொல்றேன், ஐ எம் தேர் வித் யூ. ஐ ப்ராமிஸ் அண்ட் ஐ மீன் இட். உனக்கு புரியுதா? கண்டிப்பா. தேங்க்யூ. 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 மீன்ஸ் அ லாட். அண்ட் யூ மீன் டு லாட் மீ. நான் சத்தியமா சொல்றேன். தேங்க்ஸ். ப்ளீஸ் டேக் கேர். நான் ஆஃபீஸ் போகணும். எல்லாருக்கும் தெரியணும் நான் தப்பு பண்ணலன்னு. ஐ கான்ட் பி லைக் திஸ். தேங்க்யூ. யா ரன்பீர். தேங்க்ஸ். Oh my God, he hugged me. Yes. பல்லவி ஆண்டி, டோன்ட் வரி, நான் தான் இங்க இருக்கேன்ல. இங்க ரன்பீர் ஆபீஸ்க்கு வரட்டும், எல்லாருக்கும் அவனை பிடிக்கும். எவ்ரிவன் லவ்ஸ் him. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகே? அவன் வந்துட்டா நான் அப்புறமா பேசுறேன். ஹாய். 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 நீ ஆபீஸ்க்கு எப்படி வந்த? நீ வர விஷயமே எனக்கு தெரியாது. குட் டு see you. உனக்கு எப்படி தோணுச்சு? இப்படி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் வீட்டுக்குள்ள பூட்டிட்டு இருப்பேனா? ஏன் என்னால யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாதா? Of course not. எனக்கு இன்ஃபேக்ட் என்ன தோணுச்சுன்னா, மம்மி கால் பண்ணாங்களா? லட்சு, உன்னை நான் எவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் நீ உண்மை மட்டும் தான் பேசுவ. நீ எப்போ போய் சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சிடும். நீ எப்பவும் இப்படி பேச மாட்ட. இப்ப ஏன்? ஹாய். உன் பாஸ பாக்கும்போது இப்படிதான் பிஹேவ் பண்ணுவியா? ஒழுங்கா ஹாய் சொல்ல முடியாதா? கிரீட் பண்ண முடியாதா? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? நீ ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ரன்பீர் தான் அந்த பொண்ணை மாலஸ்ட் பண்ணாருன்னு. Of course. ஏன் நீ பார்த்தது இல்லையா அவர் எவ்வளவு ஃப்ளர்ட் பண்றாரு? ஆமா, எனக்கு தெரியும். அது ஃப்ளர்ட் தான், பவர்ட் இல்ல. ஒரு மனுஷனோட உண்மையான அடையாளம் அவரோட பிஹேவியர்ல இருக்காது, அவங்களோட எண்ணங்கள்ல தான் இருக்கும். எனக்கு ரன்பீரை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா இங்க உங்க எல்லாரோட எண்ணங்கள் எப்படிப்பட்டதுன்னு இப்ப புரியுது. உன் கூட ஃப்ளர்ட் பண்ணிருந்தா அது சரி, வேற ஒருத்தர் கூட பண்ணிருந்தா அது மாலஸ்டேஷனா? அது சரி, உன் யோகியதை என்ன? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரன்பீர் எவ்வளவு நேரம் ஆபீஸ்ல இருந்தாலும் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பல்ல? நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவர் உன்னை பாக்கணுங்கிறதுக்காக ஷார்ட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வருவ. அவருக்கு பர்சனல் மெசேஜஸ் எல்லாம் அனுப்புற. டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட். டோன்ட் பி சோ ஷார்ட். எனக்கு எல்லாமே தெரியும். என்ன, நான் அவரோட செக்ரட்டரி. அவரோட போன் பில்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் வரும். எனக்கு எல்லாமே தெரியும். இங்க இருக்கிற பொண்ணுங்க லேட் நைட்ல ரன்பீருக்கு எவ்வளவு பர்சனல் மெசேஜஸ் அனுப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அதே மாதிரி இன்னொன்னும் தெரியும், ரன்பீர் எந்த மெசேஜ்க்கும் ரிப்ளை அனுப்புறது இல்ல. அவரை போய் கேரக்டர்லெஸ்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அட்லீஸ்ட் நீயாவது இதை பண்ணிருக்க கூடாது. நீ ரன்பீர் கூட காஃபி குடிக்க போகணும்னு ஆசைப்பட்டவ தானே? அப்ப கூட ஒரு வார்த்தை சொன்னாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் கூட உன் பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. அவர் கேரக்டர்லெஸ்ஸா இருந்திருந்தா உன்னை டின்னர் டேட் கூட்டிட்டு போயிருப்பாரு, அதுவும் தனியா. நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை.
என்ன சொன்னா ஐ எம் வித் யூ, ஐ ட்ரஸ்ட் யூ. அதுக்கு என்னோட கையை பிடிச்சிட்டானே, என் கையை பிடிச்சி ஹக் வேற பண்ணா. எனக்கு என்னவோ என்னை ரன்பீரும் காதலிக்கிறான்னு தோணுது. மறுபடியும் அவன் என் பக்கம் வரான்னு தோணுது. நான் இந்த வாய்ப்பை தவற விட்டுறக்கூடாது. நான் இன்னும் ப்ரூவ் பண்ணணும் அவனுக்கு. நான் தான் அவனை முழுசா நம்புறேன்னு, அந்த பிராச்சி இல்லைன்னு. நான் தான் அவன் கூட இருக்கேன், பிராச்சி இல்லைன்னு. இது நிச்சயமா மாயாவால மட்டும்தான் முடியும். நான் அவளை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும். இவ எனக்கு பணத்தை எதுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறா? வேண்டாம், இவளுக்கு கால் பண்றது ரிஸ்க். இந்த எல்லா பணமும் உனக்கு சொந்தமாகும். நீ எடுக்க வேண்டிய ரிஸ்க் ரொம்ப சின்னது, ஆனா பணம் மட்டும் ஜாஸ்தியா வரும். மாயா மட்டும் ஒத்துக்கிட்டானா ரன்பீர் பிராச்சியை வெறுக்கிறது யாராலையுமே தடுக்க முடியாது. மே கமெண்ட் சார். சோ இன்னைக்கு உங்களோட பிளான்ஸ் என்ன? அதாவது எந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும், எதை கம்ப்ளீட் பண்ணணும், சீக்கிரமா சொல்லுங்க. செக்ரட்டரி நீ தானே, நீயே சொல்லு என்ன பிளான்? ஆஃப் கோர்ஸ் எனக்கு தெரியும் நீ எவ்வளவு நார்மலா இருக்கேன்னு நான் செக் பண்ணேன். நார்மலா தான் இருக்கேன், செக் பண்ணது போதும். அப்படியா? ஐ திங்க் நீ வேணும்னு தானே அரெஸ்ட் ஆன. அப்பதானே ஆபீஸ்க்கு வராம எஸ்கேப் ஆக முடியும். யூ நோ வாட் பிராச்சி, நான் என்ன யோசிக்கிறேனோ அதை மெயில் பண்றேன் உனக்கு. நான் இந்த மெயில்ல என்ன பண்ண போறேன்னா, யூ ஆர் த பெஸ்ட் பர்சன் ஐ நோ. நீ அந்த மெயில பத்திரமா வச்சுக்கோ. ஏன்னா அதான் ப்ரூஃப் இந்த உலகத்திலேயே நீ தான் சிறந்த பொண்ணுன்றதுக்கு. வாட்? ஆக்சுவலி நான் கேட்டுட்டு இருந்தேன் எல்லாத்தையும். நீ வெளியே எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தத. தேங்க்ஸ். அது ஆக்சுவலி சொல்லிதான் ஆகணும். நான் நார்மலா ஒருத்தரை பத்தி அப்படி சொல்ல மாட்டேன். ஆனா அவ பண்ண காரியத்துக்கு she deserved it. வழக்கமா உங்ககிட்ட ஹெசிடேட் பண்ணுவேன், இதுக்கப்புறம் ஹெசிடேஷன் அதிகமா இருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் தேர். தேங்க்யூ ஸோ மச் நீ என் பக்கம் பேசுனதுக்கு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தேங்க்யூ ஃபார் பீயிங் மை ஃப்ரெண்ட். வேற சாய்ஸே இல்லை எனக்கு. நீ எப்படி இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி தானே ஆகணும். என்ன பிராச்சி, டு யூ ட்ரஸ்ட் மீ? இட்ஸ் ஓகே, நீ இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. எனக்கு தெரியும் நீ என்னையும் மாயாவையும் தப்பா எங்க 2 பேரையும் க்ளோஸா பார்த்துருக்க. அது எனக்கு புரியுது. ஓகே சரி சொல்லிடு, ஏன் அவ்வளோ க்ளோஸா அவகிட்ட போன? இப்போ இது உங்ககிட்ட நான் எப்படி சொல்றது? உன்னை க்ளோஸா வர வைக்கிறதுக்காக தான் அவளை க்ளோஸா வர வச்சேன்னு. என்ன தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு. இன்ஃபேக்ட் என்னோட வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு இது மட்டும்தான். ஆனா என்னோட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை. டு யூ ட்ரஸ்ட் மீ? நீ என்ன நினைக்கிற? எனக்கு என்ன தோணுதுன்னா நீ அப்செட் ஆயிருக்க. நான் அப்செட் ஆனது உண்மைதான், நீ கரெக்டா சொன்ன. நான் ரொம்ப அப்செட்டா தான் இருக்கேன். கேஸ் உன் மேல விழுந்துருச்சுங்கிறதுக்காக இல்ல, காரணம் வேற. பார்ட்டி நடந்த அன்னைக்கு நீ ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்ட. ஏன் அப்படி நடந்துகிட்ட? ஐ நோ நீ அப்படிப்பட்டவன் இல்ல. ஏன்னா நீ ரொம்ப நல்லவன். அதாவது கொஞ்சம் போக்கரி தான், ஆனா நல்ல போக்கரி பையன். நான் நல்லவனா? நீ ஒரு பைத்தியமும் கூட. மே கம் இன் சார்? கம் இன். சார், நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். சார், உங்ககிட்ட நாங்க அப்படி பிஹேவ் பண்ணிருக்க கூடாதுதான். அண்ட் வி ஆர் ரியலி சாரி. அட்லீஸ்ட் நானாவது உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. ஆனா நாங்க டிவில பார்த்தது கேட்டது அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். அதான். ஆக்சுவலி யூ நோ வாட் கைஸ், ஐ திங்க் இட்ஸ் ஓகே. இப்போ நீங்க இங்க வந்து சாரி சொன்னது எனக்கு இதுவே போதும். அது மட்டும் இல்ல, நம்மள எம்ப்ளாயிஸ் மட்டும் இல்ல, ஒரே ஃபேமிலி. வி ஆர் லைக் அ ஃபேமிலி எல்லாரும். அப்புறம் ஃபேமிலியில என்ன நடக்கும்னு தெரியும்ல உங்களுக்கு. ஃபேமிலினா எல்லாமே தான் இருக்கும். குழப்பம் இருக்கும், அன்பு இருக்கும். அன்பு இருக்கிறதுனால கோபமும் அதிகமா இருக்கும், ரைட்? அதனால இதெல்லாம் சகஜம்தான். ஸோ ஐ கெஸ் நாம எல்லாருமே ஒரே ஃபேமிலியா இருக்கணும். நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஹார்ட் ஃபீலிங்ஸும் இருக்கக்கூடாது, ரைட்? ஸோ எல்லாரும் உங்களோட வேலையை போய் பாருங்க. தேர் இஸ் நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
இப்போ தெரியுதா பிரச்சனை நீ மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னு? உண்மையை தான் சொல்றேன். நான் வீட்ல இருந்து கிளம்பும்போது ஆபீஸ்க்கு போகணும், எல்லாரையும் பார்க்கணும், எல்லாரையும் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு நான் நினைச்சு பயந்தேன். ஆனா நான் இப்போ பெட்டரா ஃபீல் பண்றேன். என் லைஃப்ல அப்படி நடக்காத மாதிரி. ஆல் தேங்க்ஸ் டு யூ. நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தா என்னோட லைஃப்ல எப்படி போதும் இருந்திருக்கும்? போதும் போதும். இந்த வார்த்தையெல்லாம் உங்க ஸ்டாஃப்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணி வைங்க சார். பை தி வே, இவ்ளோ சீரியஸான விஷயங்களை நீ எப்படி கத்துக்கிட்ட? ஐ நோ. மெஹரா சார் கிட்ட, மெஹரா சார் தான் ஸ்டாஃப் கிட்ட சொல்லுவாரு, நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி, இங்க ஸ்டாஃப்ஸ் யாரும் கிடையாது, பாஸ் யாரும் கிடையாதுன்னு சொல்லுவாரு. அவர் மாதிரியே பேசுற. என்கிட்ட பேசும்போது விக்ரம் சார் அவரு இப்படிதான் சொல்லுவாரு, நீ மட்டும் இல்லனா என் நிலைமை என்ன இருக்கும்னு சொல்லுவாரு. காப்பி கேட். ஏ பிராச்சி, என்ன சொல்றது, உன்னை இம்ப்ரெஸ் பண்றது இருக்கே கஷ்டம் மட்டும் இல்ல, அது முடியாத காரியம். இது என்னோட அனுபவத்துல சொல்றேன். போதும், நீ சொன்னது உண்மைதான். என்ன இம்ப்ரெஸ் பண்றது முடியாத காரியம். கரெக்ட். ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு தடவை ட்ரை பண்ணட்டுமா உன்னை இம்ப்ரெஸ் பண்றது? வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம். அட பண்ண விட, ஒரே ஒரு தடவை. வேண்டாம் அதுக்கு தேவையே இல்ல. அதுவும் இல்லாம நான் எப்படி இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன். அதோட நான் தான் சொன்னல, நீ எப்படி இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்ட. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி தானே ஆகணும். ஃப்ரெண்ட் யாராவது இம்ப்ரெஸ் பண்ணுவாங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படி இப்படின்னு மெயின்டைன் பண்ணிட வேண்டியதா? அப்படி இப்படி அப்படி இப்படி